ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அந்த வெப்பன்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய கடைக்கு தான் வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தீயெல்லாம் எரிஞ்சிட்ருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே உள்ளே காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க. ஸோ ஹீரோயின் கண்முழிச்சு பார்க்குறா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரனை காணோம். இவன் எங்கடா போனான் அப்படின்ற மாதிரி இவ தேடுறா. ஸோ ஹீரோவை எழுப்பும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே மாட்றான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. என்னடா அது, இந்த இடம் ரொம்பவே கூலிங்காக இருந்துச்சு, இப்போ என்ன ரொம்ப வார்மாக இருக்குது அப்படின்னு. ஹீரோயின் தான் அங்கே தீயெல்லாம் மூட்டி ஹீரோவை பார்த்தீங்கன்னா படுக்க வச்சுருக்கா. ஓ, நீ தானா? என்னோடய லைஃபு எப்படி போகுதுன்னே தெரில. இந்த கேவில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டான். ஒருத்தவன் ஆல்ரெடி செத்து போன மாதிரி கிடக்கான். நீ என்கிட்ட பேசவே மாட்டுற. நான் இங்கே இருந்து செத்துருவேனோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு இந்த கடைக்காரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புலம்பிகிட்ருக்காரு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. இந்த கடை, இந்த கேவு எல்லாமே உன்னோடது. உனக்கு இதுலேருந்து போகிறதுக்கு வழி தெரியாதா? எதுக்கு இந்த மாதிரி பொய் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு. அட, நான் உண்மையை தாம்மா சொல்கிறேன். நீ ஏமா என்னை நம்பவே மாட்டேற? எனக்கு மட்டும் என்ன இங்கே இருந்து இருக்கணும்னு ஆசையா? சரி, இவரை வந்து செக் பண்ணி பாருங்களேன், இவர் செத்துட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. இவனும் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பார்க்குறான். இவன் இன்னும் சாகலை, இன்னி கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிருவான் அப்படின்னு. அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் மாதிரி ஒன்று வச்சுருப்பா. சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து இவட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க போல். அதை இந்த கிழமை பார்க்குறான். இதுவா, இது எப்படி இந்த பிள்ளைகிட்ட இருக்கு அப்படி. நீங்கள் வெப்பன்ஸ் எல்லாமே விற்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு எல்லா பில்டிங்கோட அந்த மேப்புமே தெரிய தானே செய்யும் அப்படின்னு. ஆமாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்போ நான் இங்கிட்டு வாங்கலை, உங்களுக்கு நான் நிறைய காசெல்லாம் தரேன், எனக்கு அந்த மேப்பை மட்டும் கொடுங்கலேன் அப்படின்ட்டு. இல்லை இல்லை, அதெல்லாம் என்னோட பொக்கிஷம், அதை எப்படி நான் உங்ககிட்ட கொடுக்க முடியும், என்னால் முடியாது. சரி, போனால் போகுது, நீயும் பார்க்க ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் தெரிகிற, அதனால் அந்த இடுப்பில் ஒன்று மரக்கட்டை மாதிரி மாட்டி போட்டிருக்கிய, அதை வேணா என்கிட்ட கொடு, உனக்கு நான் அதை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பார்த்துட்ருக்கல்லா. அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இந்த கடற்கரர் பார்த்தீங்கன்னா அதையே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்ருக்காரு. இதை ஹீரோயின் நோட் பண்ணுறா. என்னடா இது, இதில் அப்படி என்ன இருக்கும், இவன் ஏன் இந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்னு. சரி, கொடு, நம்ம டீலெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா பிடுங்க வரான். ஆனால் அதை கொடுக்க மாட்றா. இல்லை, இது எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு. இது உனக்கு முக்கியமா? சரி வச்சுக்க, அது எதுக்கு, ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்ல அது, அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படி இப்படின்லாம் புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். உனக்கு அந்த ஃபீமேல் ஸ்பையை பற்றி தெரியுமா? அதான் அந்த லூவை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு. இவளாம் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போனா உனக்கு அந்த விண்டு, அந்த க்ளவுடு, அந்த இதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியுமே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நான் சொல்லு, நான் எதுக்கு அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்? இங்கே பாரு, நம்ம டீலெல்லாம் போட்டிருக்கோம், நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்லி தான் ஆகணும். சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஒன்று பண்ணலாம், நீ சும்மா வேணா அதெல்லாம் சொல்ல வேணாம், இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு நிறைய ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கா. இங்கே பார்த்தியா, இதெல்லாம் ரொம்பவே விலை உயர்ந்தது, அதனால் நீ டக்குன்னு சொல்லு, உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சும்மா குருட்டாம்போக்கில் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்ருக்காளா. என்னது இது, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அடி பாவி, என்கிட்ட நீ விளாட்றியா, போய் சொல்கிறியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்கிறா. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கான். பெரிய மனுஷன் தானே நான், என்கிட்ட இப்பெல்லாம் போய் சொல்லலாமா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. ஸோ இவ சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் கேட்குற விஷயங்களை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் அதில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன் அப்படின்றத மட்டும் எனக்கு தெரியும். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் வந்து என்னோட மெமரிஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் அப்படின்னு. என்ன சொல்கிற, உனக்கு அம்னீஷியா இருக்கா? இதை நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நான் அம்னீஷியாலாம் குணப்படுத்தல எக்ஸ்பர்ட் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. என்னையா சொல்லிட்டு இருக்கா, லூசு மாதிரி உளம்புறிய அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு டேபிளில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிங்க்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். இதை குடி, கண்டிப்பாக நான் உன்னை ட்ரீட் பண்ணிடுவேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, ஐயோ, உன்னை நம்பி நான் எப்படி அதெல்லாம் குடிக்க முடியும், நீ எங்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டினா நான் என்ன பண்ணுறது. ஆமாம் மேடம், அப்படியே மூட்டையாக வைரம் வெள்ளியெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, அவங்ககிட்டேருந்து திருட போகிறாங்க, ஒரு இளவுமே இல்லை. நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துப்பேன்னு நினைக்கிறியா? அங்கே ஒரு பையன் படுத்துட்டு இருக்கானே, அவன் என்னை சும்மா விட்டுருவானா? அவன் என்னை கொண்டுற மாட்டான். நீ ஒன்றும் பயப்படாத, நான் அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது, நீ தைரியமாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க அப்படின்னு. சரி, அப்போ நீ எனக்கு ஒரு ஃபேவர் மட்டும் பண்ண, எனக்கு அந்த சொர்க்கத்துக்கு போகணும். ஏய், நீ என்ன பைத்தியமா? உன்ன மாதிரி சின்ன பொண்ணுங்களாம் அங்கே போகக்கூடாது, அங்கே ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவன் பொண்ணுங்க கிட்டலாம் தப்பாக நடந்தால் அந்த பிள்ளைங்களை கொலை பண்ணிடுவான், அந்த இடத்துக்கு நீ போகிறேன்னு சொல்கிற, உனக்கு மூளை இல்லை? ஐயோ, எனக்கு எல்லாம் தெரியும், நான் கேட்டதை மட்டும் கொடுங்க அப்படின்னு. இவரும் பார்த்தீங்கன்னா அந்த மேப் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இவளுமே பார்த்துட்ருக்கா. சரி, அதான் நான் மேப்பை கொடுத்துட்டேன்ல, இதுக்கு நீ ஒத்துக்கோ. நீ ஏன்டா இவ்வளவு ஆர்வமாக இருக்க? ஏய், உனக்கு பாஸ்ட் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரணும்னு ஆசையாகவே இல்லையா? அப்புறம் எப்படி உன்னோட கோலை அச்சீவ் பண்ணுவ?
இந்தா இந்த ட்ரிங்கை குடி அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா, சரி கர்மம் இதை தான் குடிப்போமே, நம்ம பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து குடிக்கிறா. ஒரு கேண்டீன் மாதிரி இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா இவளுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படியே சுத்த விட்டுட்டு, நீ இப்போ உன்னோட அந்த சின்ன வயசுக்கு போகிற, அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சொல்லு அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பார்க்குறா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசு ஹீரோயினுக்கு பயங்கரமாக ட்ரெயின் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவனால் அதை தாங்கவே முடியல. அந்த லூ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உன்னை இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நீ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன், வரதுக்கு எப்படியும் 6 மாதத்துக்கு மேலேயே ஆகும். அது வரைக்கும் நீ தான் தனியாக சர்வே பண்ணணும். இந்த அட்ரஸுக்கு போ, அங்கே ஒரு அங்கிள் இருப்பாங்க, அவரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த இடத்துல குங்ஃபு, கராத்தே மற்ற எல்லா விஷயங்களையுமே நீ கற்றுக்கிறணும். நீ பொய் சொன்னால் மட்டும்தான் நீ உயிரோடு இருக்க முடியும், நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா குட்டி ஹீரோயின் பார்த்தீங்க ஷபாவோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவளை பயங்கரமாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வச்சு பயங்கரமாக சண்டை பேச்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. இப்படியே நாட்களும் போகுது. அவளும் பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணாகுறாங்க. மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாருமே விளாடுறாங்க. ஆனால் இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு உடன் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அதையே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. போய் விளையாட கூட மாட்றா. அன்னைக்கு ஒரு நாள் ஷபாவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸை கொண்டு வந்து கொடுக்குறாரு, உங்கள் அம்மாவுக்கு ஆபத்து, உங்கள் அம்மா சாக போகிறாங்க அப்படின்னு. அதனால் அவள் பார்த்தீங்கன்னா ஷபாவோட அப்பாவுக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பா. நேராக அவங்க அம்மாவை அடைச்சி வச்சிருக்கா அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கா. அங்கே இருக்கிற காட்ஸ் கூடலாம் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை வந்துட்டு பயங்கரமாக சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. நீ உள்ளே போ, நீ உள்ளே போ, உள்ளே போய் பாரு அப்படின்னு இந்த கடற்கரர் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு போனா அங்கே இருக்கிறது அவங்க அம்மாவே கிடையாது, வேறு ஒருத்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வாயில் நீடல்லாம் வச்சுருப்பாங்க போல, அதை துப்புறாங்க. போய் உங்கள் அம்மாவை அந்த நரகத்தில் போய் தேடு அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா இங்கே தான் போனாங்க அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அந்த கதவை ஓப்பன் பண்ணுறா. அங்கே லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் இவ துளி கூட பயப்படலையே, பயங்கரமாக இறங்கி ரொம்ப இதாக வந்து சண்டை போட்டுட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தவன் மூஞ்சில் பயங்கரமாக துணியெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இவ கேட்குறா, எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு. ஐயோ பாவம், உங்கள் அம்மாவா, உங்கள் அம்மாவை அந்த நரகத்தில் போய் தேடு அப்படின்னு. நீ எங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்டியா, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, புடிங்கடா அவளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோனை கயிறு கட்டி அப்படியே இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் அவளுக்கு அந்த மெமரி வரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த கேண்டில் ஏற்றி வச்சுருப்பான்ல, அதை வந்து அணைச்சி விட்டுறான். ஹீரோயினும் கண் முழிச்சிடுறா. அவ்வளோதான், இந்த கடை ஓனர் டென்ஷன் ஆயிடுறாரு. யோ என்னையா பண்ணிகிட்டு இருக்க, நான் ஆல்மோஸ்ட் அதை முடிச்சிருப்பேன், எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. என்னோட மாஸ்டர் கண்ணு முழிச்சிட்டாரு, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவியா, என்னமோ லூசுத்தனமாக உழம்பிட்டு இருக்க. என் பொண்ணு, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, உனக்காக தானே நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னையவே திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம இங்கேருந்து போக வேண்டிய டைம் வந்துருச்சு, போகலாம் அப்படின்னு. என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல இங்கேருந்து வெளியே போக வழியே கிடையாதுன்னு. அப்படியா, வழியே இல்லை, ஆனால் எப்படி இந்த தீயெல்லாம் எரியுது, காற்று இல்லாமல் தீ எரிஞ்சிருமா, அது மட்டும் இல்லாமல் நீ ஃபுட்டெல்லாம் கொண்டு வர, அது எப்படி, அது வந்து அதான் மாட்டிக்கிட்டே வழியே சொல்லு அப்படின்னு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த எலி மாதிரி ஒன்று வளர்க்குறாரு, அதை கூப்பிடுறாரு. அது பார்த்தீங்கன்னா அது வீட்டுக்குள்ளேருந்து அழகாக இறங்கி வந்துட்டுருக்கு. இவர் ஒரு கல் மாதிரி ஒன்று திருப்புறாரு, அங்கே ஒரு டோர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த எலியை ஒன்று கூப்பிட்டு போகும், வெளியே போயிட்டு வாங்க, போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கு, நான் திரும்பவும் வரேன், உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு. செத்து போயிடுவ செத்து, இன்னி ஒரு டைம் நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு. அவளும் சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறா. இவரும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கேரக்டரை அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த குகையிலேருந்து வெளியே வராங்க. வந்த உடனே வெறும் அடியாட்களாக வந்துட்டுருக்காங்க. வேறு யார், அந்த எதிரி நாட்டு இளவரசி இருக்காளே, அவங்க ஆட்கள் தான். ஸோ அந்த யுகே இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அந்த கையில் விசிறியை வச்சுட்டு பறந்து இங்கிட்டு விட்டுட்ருக்கான். 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக சண்டை போட்டு டிஃபெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இந்த யுகே பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி ஒன்று இருக்கு, அதை தூக்கி அப்படியே விசிறி எரிஞ்சிட்டு இருக்கான். ஹீரோ மேலே பற்றுமே அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த யுவைக்கு ஒரு கிக்கு தான். அவன் பார்த்தீங்கன்னா பறந்து போய் அங்கிட்டு விழுந்துடுறான். இதுக்கு மேலே விட்டால் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்கன்னு அவன் பார்த்தீங்கன்னா காற்றுலேயே பறந்து அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோனை வந்து பார்த்தா அவளோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த நீடில் இறங்கியிருக்கு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே எடுத்துகிட்டு இருக்கான், நீ என்ன பைத்தியம்மா, நீ ஒழுங்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண மாட்டியா, ஒரு நிமிஷம் இரு, நான் அந்த நீடில் எடுக்கிறேன்னா அந்த நீடலை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து விட்டுட்டு இருக்கான்.
நீ வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு. அந்த நேரம் அவங்களோட அசிஸ்டண்ட் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு. ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த ஸ்பை எல்லாமே வில்லனோட அந்த அரண்மனைக்கு தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு. சரி நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், வீட்டுக்கு போய் ஒழுங்காக ரெஸ்ட் எடு அப்படின்னு. அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. இவளுக்கு நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோ தான் கொடுக்க சொன்னா அப்படின்னு. அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் போல். ஸோ 2 தங்கச்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. பாடுறா ஹீரோ வந்து நம்ம அக்காவை ரொம்பவே வந்து தாங்குறாரு அப்படின்னு. அப்போ அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஷபா கிட்டேயுமே ஒரு ஆயில்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இது ஹீரோ உங்களுக்காக கொடுத்து விட்டாரு அப்படின்னு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா பரபரப்பா அவங்க தாத்தாவை தான் பார்க்க வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு தாத்தா ஏன் சடனாக கொலாப்ஸ்ட் ஆகி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு. அது நீங்கள் ஹீரோனை காப்பாற்ற போன விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால தான் அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே யானை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். அங்கே யானை அமுச்சு விட்டதா ஒரு பொண்ணு வந்திருப்பாங்கல்ல, அவங்க இருக்காங்க. அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா லின்ஷி. நம்மளும் அதே மாதிரி வச்சுக்கரலாம். ஆக்சுவலாக நான் மாற்றி சொல்லிட்டேன். யானோட அப்பா தான் லின்ஷியை இங்கே அமுச்சு வச்சுருக்காங்க. யானை கையோட கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒரு லெட்டருமே கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த லெட்டரை யான் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லைப்பா, அதனால நீ நம்மளோட சிட்டிக்கு வந்துடு. நீ வந்துட்டு ஆட்சி பண்ண, நீ வந்து அங்கே கெஸ்ட்டாக வாழ்ந்துட்டுருக்க, நீ வந்து அந்த அரசர்கிட்ட சொல்லாமல் வர முடியாது, அதனால நீ சீக்கிரட்டாக அங்கேருந்து இங்கே வந்துடு அப்படின்னு. அப்பா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் இந்த மாதிரி போனேன் அப்படின்னா ராஜாவுக்கு நம்ம மேலே டவுட் வந்துடும், இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ தேவையில்லாத பிரச்சனை தானே. இல்லை அவர் உங்களை விடவே மாட்டார். நம்மளோட சிட்டிக்கு நீங்கள் ரொம்பவே தேவைப்படுறீங்க, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு யான் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறான். சரிங்கப்பா நாங்கள் கூடிய சீக்கிரம் அங்கே வந்துடும் அப்படின்னு. அந்த லின்ஷி கிட்ட அந்த லெட்டரை டெலிவரி பண்ணி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இந்த லெட்டர் எல்லாத்தையுமே புறாக்கள் மூலமாக தான் டெலிவரி பண்ணுவாங்க போல். லின்ஷி பார்த்தீங்கன்னா புறாவோட காலில் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அப்படியே பறக்க விட்டுட்ருக்கா. அந்த பறவையும் கரெக்டாக பறக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யுகியோட அசிஸ்டண்ட் இருக்கால்ல, அவள் அந்த புறாவை அப்படியே கொக்கி போட்டு பிடிச்சிட்றா. அந்த காலில் இருக்கிற அந்த லெட்டரை எடுத்துட்டு வேற ஒரு லெட்டரை வச்சு அமுச்சு விட்டுறா. இந்த விஷயத்த ஒரு நபர் வந்து பார்க்குறாரு. நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யான் வந்து ஒரு லெட்டரை அமுச்சு விட்டான், ஆனால் அவங்க அந்த லெட்டரை மாற்றிட்டாங்க அப்படின்னு. சரி சரி இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த கைவினை பொருட்கள் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ இவரை நம்ம ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி இப்போதைக்கு வச்சுக்கரலாம். ஒரு 2-3 கேரக்டரில் தான் வருவார், அதனால ஆர்டிஸ்ட்டுன்னு வச்சுக்கரலாம். இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்க போகிறானாமா. அதாவது எதிரி வந்து 100 மைல்ஸுக்கு அந்த சைடு இருந்தாலும் அவனை அசால்ட்டாக கொலை பண்ணலாம், அந்த வித்தையை தான் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இவன் ஒரு ஐஸ் ஆரோ வச்சுருப்பான்ல, ஸோ அதை எப்படி ட்ரிகர் பண்ணுறது அப்படின்றத தான் சொல்லிகிட்டு இருக்கான். இவ கையை பிடிச்சி அப்படியே அவன் சொல்லி கொடுத்துட்ருக்கான். இவளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது, இருந்தாலும் அதை எல்லாமே கற்றுக்கிறா. இப்போ நீ தனியாக பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ எந்தெந்த மாதிரிலாம் மூவ் பண்ணானோ அதை எல்லாத்தையுமே அப்படியே மைண்டில் வர வச்சு அழகாக பண்ணுறா. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பயங்கரமாக ஷூட் பண்ணுறா. ஹீரோவே ஷாக் ஆகிடுறான். பரவாயில்லையே பிள்ளைக்கிட்ட ரொம்ப டேலண்ட் இருக்கு அப்படின்னு. இந்த சைடு யானோட அப்பாவை காட்டுறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் இருக்கார்ல, அவரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா என்னன்றது இப்போதைக்கு தெரியல. என் பையன்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, ஆனால் இது வந்து என் பையனோட ஹேண்ட் ரைட்டிங்கா அப்படின்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. இவரும் வாங்கி பார்க்குறாரு. இல்லை இது யானோட லெட்டர் கிடையாது, நான் வந்துட்டு அங்கே அந்த எதிரி நாடு ஸ்பையெல்லாம் பார்த்தேன், அவங்க தான் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே மாற்றினதாகவும் நான் கேள்விப்பட்டேன், யானுக்கு அங்கே ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த ராஜா பையன் வேற நம்ம பையனை விட மாட்டான், நம்ம பையனுக்கு வேற அங்கே ஆபத்து இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக அங்கே போகணும், அங்கே போய் நம்ம பையனை மீட்டு எப்படியாவது கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவர் பிளான் போட்டுட்ருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஆஃப் கார்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கான். இப்போ நீ வந்து ஸ்பையாக இருக்க போகிற, இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு லெட்டரை எழுதி தான் நீ எனக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த லெட்டரை எப்படி வந்து க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை உனக்கு சொல்லி கொடுக்குறேன்ட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறான். இந்த லெட்டரில் என்ன தெரியுதுன்னு அவள் அப்படியே சிரிக்கிறா. இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே அப்படி. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா 2 பவுடர் வச்சுருக்கான். ஒரு பவுடர் எடுத்து அப்படியே மேலே தூவுறான். அதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்லாம் அப்படியே தெரியுது. ஆச்சரியமாக பார்க்குறா, என்னடா வித்தையெல்லாம் காமிச்சிட்ருக்க அப்படின்னு. இன்னொரு பவுடர் எடுத்து அப்படியே போடுறான். அந்த லெட்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அப்போ தான் இவளுக்கு ஒரு ஞாபகம் வருது,
நம்ம அம்மா ஒரு வுட்டன் மாதிரி ஒண்ணு குடுத்தாங்களே, அதுக்குள்ளேயும் ஒரு பேப்பர் இருந்துச்சு. அதுவும் எம்ப்டியா தான் இருக்கு. அப்ப இந்த பவுடர்ஸ் வச்சு தான் அத யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நேரா பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கு. அந்த பவுடர் எல்லாத்தையுமே அந்த பேப்பர்ல போடும்போது, அதில பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. "உனக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா, நீ வந்து யானோட அந்த சிட்டிக்கு போயிரு. அங்க மிஸ்டர் வுவ நீ எப்படியாவது தேடி கண்டுபிடி. அவர்கிட்ட உன்னோட கேள்விக்கான பதில்கள் எல்லாமே இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவளும் இத யோசிச்சுட்டே வந்துட்டுருக்காளா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, அந்த சைட் போயிட்டுருக்கான். "அட இவனா?" அப்படின்னு அவன நோக்கி வந்துட்டுருக்கா. அவன் வந்து ஹீரோவோட ரூம்குள்ள தான் போறான். ஸோ இவளும் அந்த கதவ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தா, வந்தவன காணோம். இவன் எங்கடா போனா? ஒருவேள இந்த ரூம்குள்ள ஏதாவது சீக்ரெட் பிளேஸ் இருக்கோ அப்படின்னு இவளும் அந்த பூச்சாடி எல்லாத்தையுமே இங்கிட்டு நகர்த்தி நகர்த்தி பார்க்குறான். ஒண்ணுமே அசைற மாதிரி தெர்ல. அப்போ எதார்த்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கத்தோட தலை மாதிரி இருக்கு. அது கைய வச்சோனே, அது பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஸோ அத அப்படியே புடிச்சு திருப்புறா. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டோர் மாதிரி ஒண்ணு ஓப்பன் ஆகுது. இவளும் அப்படியே உள்ள போயிட்டு பார்க்குறா. அங்க ஹீரோவோட பிஏ வந்து அந்த கிழவனோட பேசிட்டு இருக்கான். அத இவ பார்த்துடுறா. "என்னவ? இவன் செத்து போயிட்டான்னு சொன்னாய்ங்க. ஆனா உயிரோட இருக்கானே" அப்படின்னு. அந்த கிழவன் வந்து பிஏட்ட கேட்டுட்டு இருக்கான். "ஆமா, நெக்ஸ்ட் பிளான் என்ன?" அப்படின்னு. "அந்த ஸ்பை எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள தீவிரமா தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பா எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவோம்" அப்படின்னு. "சரி, சரி. நம்மளோட ஒரிஜினல் பிளான எப்ப எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க ஹீரோயின வச்சு?" அப்படின்னு. அவனுக்கு ஒண்ணும் புரியல. "நீங்க என்ன சொல்ல வரீங்க?" அப்படின்னு. "ஆமா, எதிரி நாட்டுக்கு ஹீரோயின தானே ஸ்பையா அனுப்பிச்சுட போறோம். அங்கேயே அவ செத்து போயிருவா" அப்படின்னு. இவன் ஷாக் ஆயிடுறான். "என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்து அவள ட்ரெயின் பண்றான். அவ எவ்வளோ பவர்ஃபுல்லா இருப்பா. ஒரு நாள் அவளே நம்மளுக்கு எதிரியா வந்து நிப்பா. இந்த ரிஸ்கெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாது. நம்மளோட வேலை முடிஞ்சுச்சா, அவள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. அப்ப ஹீரோ வந்து நம்மள ஒரு ஸ்பையா மட்டும் தான் பார்த்துருக்கான். நம்ம மேல எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. எல்லாமே சுயநலத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. என்னோட அண்ணா இறந்து போனது எல்லாமே ஒர்த்லெஸ்ஸாவே போயிருச்சு. அவன் தாத்தாவ உயிரோட காப்பாத்தி வச்சிருக்கான். ஆனா செத்து போனதான் நாடகம் பண்ணியிருக்கான். எல்லாமே அந்த ராஜாவ ஏமாத்துறதுக்காக. நானும் பைத்தியக்காரி மாதிரி இது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருந்திருக்கேனே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்படியே நைட்டு போல காட்டுறாங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த தாத்தா உயிரோட தான் இருக்கான். அப்ப நம்ம அண்ணா செத்து போனதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லாம போயிருச்சு. அது மட்டும் இல்லாம ஹீரோ நம்மள வெறும் ஸ்பையா மட்டும் தான் பார்க்குறான். நான் உன்னை எவ்வளோ நம்புனேன். ஆனா நீ என்னை இப்படி ஏமாத்திட்டீல அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்களுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கா. அந்த நேரம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. "மாஸ்டர், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க தாத்தா ஹீரோயினை அந்த இடத்துக்கு ஸ்பையா அமுச்சு விட்டு அவளை அங்கேயே சாகடிக்க போறாரு" அப்படின்னு. அவ்வளோதான் அவன் ஒரு மாதிரி ஆயிரான். "என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பை எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி கொலை பண்ணணும். எல்லா காட்ஸுமே வர சொல்லு. நம்ம இங்கேருந்து கிளம்பணும்" அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது போல. அவன் வந்து ஹீரோயினை பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்து இப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோவை. அவள் என்ன பண்ண போறா அப்படின்றதும் தெரியல. அப்படியே அந்த வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவ பார்த்தீங்கன்னா சொல்றா, "உங்க தாத்தா வந்து எங்களோட நாட்டுக்கு ரொம்ப நாளா வேலை செஞ்சாரு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க தான் அவருக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு ஒரு டவுட்டு, நீ எதுக்கு என்ன சூஸ் பண்ண? ஏன்னா உங்களோட அந்த ஆம்பிஷன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம்" அப்படின்னு. "சரி, ஓகே. நம்ம 2 பேரும் சேர்ந்தே வேலை செய்யலாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யான் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டரை எழுதி அனுப்பிச்சி விட்டான். நாங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த லெட்டரை பார்த்து யானோட அப்பா யானை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக இங்கே வருவார். அந்த டைம் நீ படைகளோட போய் அவரை கொலை பண்ணிடுற அப்படின்னு. "நீ என்ன பேசிகிட்டு இருக்க? இதுக்கு ராஜா வந்து ஒத்துக்கவே மாட்டாரே" அப்படின்னு. "அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அவனோட காதில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கான். இது சூப்பரான விஷயம்தான்" அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. ஹீரோ வந்து குதிரையோட இங்கே தான் வந்துட்டு இருக்கான். நம்ம இங்கேருந்து எஸ் ஆகணும் அப்படின்னு. வில்லன் வந்து சொல்லிட்டு இருக்கான், "வாங்க நம்ம 3 பேரும் இங்கேருந்து போகலாம்" அப்படின்னு. "இல்லை இல்லை, நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும். நீ ஃபஸ்ட்டு ராஜா கிட்ட போ. நான் சொன்ன விஷயங்களை மட்டும் பண்ணு. நான் இவங்கள பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. அதனால வில்லன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டையெல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த பொண்ணு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பயங்கரமாக பறந்து பறந்து சண்டை போடுறானுங்க. இந்த பறந்து சண்டை போடுறத எங்கேருந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல.
ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில அந்த பிரின்சஸ வந்துட்டு அடிச்சு கீழ தள்ளிர்றான். "உண்மைய சொல்லு. யார் நீ?" அப்டின்ட்டு. அந்த நேரம் வெறும் ஸ்மோக் கேஸா வந்து விழுந்துட்டுருக்கு. அந்த யுகே இருக்கான்ல, அவன் தான் அந்த புகையெல்லாம் போட்டு பிரின்சஸையும் அந்த அசிஸ்டண்ட்டையும் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து தூக்கிட்டு போயாரு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர டவுட்டா இருக்கு. இவங்க 2 பேத்தையும் பார்த்தா எனக்கு ஸ்பை மாதிரியே தெர்லடா. இவங்களோட அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு அப்டின்னு. இதுக்கப்புறமா அந்த கடை ஓனர் இருக்கார்ல, அவரு காட்டுறாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, அந்த கேவ்லேருந்து நைட்டு போல வெளிய வந்துட்டுருக்காங்க. அப்போ இவரு வளர்க்குறார்ல, அந்த எலி மாதிரி ஒண்ணு. அது 2 பார்த்தீங்கன்னா, அந்த வாசல்ல சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டுருக்கு. அட! எவ்வளோ க்யூட்டா இருக்கு அப்டின்னு அத எடுத்து கொஞ்சிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் எங்கேருந்து வரீங்க? என் கூடயே இருங்க. உங்களுக்கு நல்ல சாப்பாடு தரேன், அது தரேன். அந்த எலி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்கா. ஸோ, அவ தான் அந்த 2 எலியுமே கொண்டு வந்து இங்க விட்டுருந்துருப்பா போல. "என்னப்பா கடைக்காரரே, உனக்கு இந்த எலியெல்லாம் பிடிச்சிருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே" அப்படின்னு. "அட காட்டு பூனை நீயா?" அப்படின்ற மாரி அவரும் பார்க்குறாரு. ஆமா, "நீ இங்க என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு. "நானா உன்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டு தான்ப்பா வந்தேன்" அப்படின்னு. "எது ஃபேவரா? உனக்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு. "அப்படியா? சரி ஓகே. நான் இந்த கிஃப்ட்டையும் எடுத்துட்டு போறேன்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஏய் நீ பொம்பள பிள்ளை தானே, நல்லா தானே வளர்ந்துருக்க. குடுத்த கிஃப்ட் அப்படி எடுக்கலாமா?" "இல்லப்பா, நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பூனைய கொண்டு வந்து குடுக்குறேன்" அப்படின்ற மாரி சொல்றா. அந்த எலிய பார்த்தீங்கன்னா ஜர்க்காயி பார்த்துட்டுருக்கு. "ஏன் பூனைய தர? புலி இருந்தா கொண்டு வந்து குடுவேன்" அப்படின்னு. "நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் கொண்டு வந்து தரேன்" அப்படின்ற மாரி சொல்றான். "ஆமா, ஆமா. நீ புலிய கூட புடிச்சிட்டு வந்து குடுப்ப. இப்போ உனக்கு என்ன வேணும்?" அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது வந்து அப்படின்ற மாரி சொல்றா. "உள்ள வா, உள்ள போய் பேசிக்கிறலாம்" அப்படின்னு. இந்த சைடு அந்த பிரின்சஸ், அப்புறம் அவங்க அசிஸ்டண்ட் 2 பேத்தையும் காட்டுறாங்க. அவளுக்கு வயித்துல லைட்டா அடிபட்டுருக்கும் போல. ஏதோ ஒரு ஆசனமெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு கேட்குது, "நீங்க எதுக்கு அந்த வில்லன அங்கருந்து போக சொல்லிட்டு, இந்த ட்ராப்ல நீங்க சிக்குனீங்க? ஒரு வேளை அவன் மேல உங்களுக்கு" "இல்ல, இல்ல. நீ நினைக்கிறது தப்பு. அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா தான் அவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணேனே தவிர, வேற எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவன் சரியான சைக்கோ, பைத்தியம், சரியான வில்லன், செல்ஃபிஷ்" அப்படின்ற மாரி இந்த பொம்பள அடுக்கிட்டே போயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த கடைக்காரரு 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவரு வந்து கேட்குறாரு, "அம்மா நீ அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னீல்ல? அந்த கிழவன போட்டு தள்ள தானே நீ போற" அப்படின்னு. இவனும் ஆமா அப்படின்ற மாரி சொல்லும்போது, உடனே பார்த்தீங்கன்னா, இவர் அப்படியே மேலே ஏறி நின்னுக்கிறாரு. அந்த எலிகளும் வந்துருது. "இங்க பார், அந்த லூசு பையன் இருக்கானே சைக்கோ, அந்த சைக்கோவ இவ வந்து கொலை பண்ண போறா. ஸோ நம்ம எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். சரி நீங்க வீட்டுக்குள்ள போங்க" அப்படின்னு. அந்த எலி பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து போயிட்டுருக்கு. "சொல்லு, அந்த கிழட்டு பூனைய சாகடிக்க உனக்கு எத்தனை ஆட்கள் வேணும்?" அப்படின்னு. அவ பார்த்தீங்கன்னா, "1" அப்படின்ற மாரி சொல்றா. "என்னம்மா 1,00,000 பேர் வேணுமா?" "இல்ல, இல்ல." "அப்ப 10?" "இல்ல, இல்ல." "அப்ப 100 பேர் வேணுமா?" "அட நான் ஒரு ஆளே போதும்." "ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட விளையாடுறீ? நீ என்ன அசாசினா? அவன போய் கொலை பண்ணிட்டு அங்கேயே நீ சூசைட் பண்ணி சாக போறியா? இதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். நீ சாகுறத நான் அலோ பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றானா. ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறா. அது அது நான் அந்த மாதிரி மீன் பண்ணல. இந்தா இந்த கிளிப்ப வச்சுக்க" அப்படின்னு. இவனும் அப்படியே பார்க்குறா. "இங்க பாரு, இது சாதாரண ஹேர் பின் மாரி தான் இருக்கும். ஆனா அந்த சொர்க்கத்துக்குள்ள போகும்போது எந்த ஒரு வெப்பனுமே அலோட் கிடையாது. இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். தலையில குத்தி வச்சுக்கோ. உனக்கு கரெக்டான நேரம் வரும்போது, இத எடுத்து அந்த கிழவன குத்தி கொலை பண்ணிரு. ஆனா, நீ அங்கருந்து எஸ் ஆகுறது தான் கொஞ்சம் கஷ்டம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான்னா, அவ சிரிக்கிறா. "ஏய் நான் எவ்வளோ சீரியஸா பேசுறேன். நீ என்ன புள்ள சிரிச்சிட்டு இருக்க? வா, இங்க வா" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, நெறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து குடுத்துட்டு இருக்கான். ஸோ, இத ஆல்ரெடி ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துருப்பா. அதான் அந்த ஐஸ் ஆரோலாம் இருக்குல்ல. "இதெல்லாம் நீ பார்த்துருக்கவே மாட்ட" அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவ கரெக்ட்டா சொல்றா. "அட எல்லாத்தையுமே நீ எப்படிம்மா தெரிஞ்சு வச்சிருக்க?" அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா பொலம்பிட்டு இருக்காரு. "இது எல்லாமே உனக்கான கிஃப்ட் தான். எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு. என்கிட்ட வேற எதுவுமே இல்ல" அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கைய நீட்டிட்டு இருக்கா. "என்ன?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "உங்ககிட்ட ரொம்ப சூப்பரான ஒரு வெப்பன் இருக்குன்னு போன டைம் நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அத எடுத்து குடுங்க, அத எடுத்து குடுங்க" அப்படின்னு. "அட என்கிட்ட இல்லம்மா" அப்படின்ற மாரி இவர் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புடிச்சு இழுத்துட்டு இருக்கா. "இல்ல, இல்ல நீங்க என்ட்ட குடுக்கணும், குடுக்கணும்" அப்படின்னு. "நான் எல்லாத்தையுமே உன்கிட்ட ஃப்ரீயாவா குடுக்க முடியும்? அப்புறம் எப்படி நான் என்னோட பொழப்ப பார்க்குறது? என்னால முடியாது" அப்படின்னு. "அப்ப நான் சாகுறத தான் நீங்க விரும்புறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறா. "சரி, சரி போதும். ஒரே ஒரு கிஃப்ட் தான் குடுப்பேன். அத வாங்கிட்டு பேசாம ஓடி போயிரணும்" அப்படின்னு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கத்திய தான் எடுத்து குடுக்குறாரு. ஸோ அத எடுத்து பார்த்துட்டு இவ ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சொர்க்கத்துக்கு போயிட்டு உயிரோட வருவியான்றது தெரியலன்னு. இவ ஒரு மாதிரி சிரிக்கிறாளா. "எனக்கும் உன் மேலலாம் கவலை கிடையாது. ஆனா என்னோட எலி தான் உன்னை மிஸ் பண்ணும்" அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா லைட்டா ஸ்மைல் பண்றா. அவளும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏக்கமா பார்க்குறாரு. ஸோ பேத்தி மாதிரி நினைக்கிறாரா என்னன்றது தெரியல.
இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு யான் பார்த்தீங்கன்னா வரான். "நான் உன்ன என்னோட சிட்டிக்கு கூட்டு போறேன்னு சொன்னேனே, நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க?" அப்படின்னு. "உங்களோட சிட்டி வந்து ரொம்பவே அழகா இருக்கும். நான் உங்க கூட வந்தேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வேலைக்காரியெல்லாம் இருக்க தேவையில்லன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதானா?" அப்படின்னு. இவனும் ஆமா அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரி ஓகே. நான் வரேன்" அப்படின்ற மாரி சொல்றா. அவ்வளோதான். யானுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுது. சரி நான் ஒரு 2 தங்கச்சியுமே பிக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு. ஓகே. நான் உங்கள நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் அங்கேருந்து போயிடுறான். இவ ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பா அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு உண்மைக்குமே கேரிங்கா நம்மள பார்த்துக்கறல. நம்மள பலி குடுக்கறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ ட்ரெய்னிங் எல்லாம் குடுத்து கூடவே வச்சிருக்கான். பேசாம யான் கூட போயிரலாம் அப்படின்ற மாரி தோணுது போல. யான் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி குடுக்கலான்னு ஒரு கடைக்கு வந்திருக்கான். இந்த குதிரை மேல சவாரி பண்ணுவாங்கல்ல, மேல ஒரு ஷீட் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு தான் வாங்குறான். இத பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் பார்க்குறா. அடடா! நம்மளுக்கு தான் கிஃப்ட் வாங்குறானா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா உள்ள போயி, "எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருக்கு. எனக்காக தான் வாங்குறீங்களா?" அப்படின்ற மாரி புடுங்கிக்கிறா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயத்த நம்ம இப்படியே வளர்த்துட்டு போகக்கூடாது. அது அவளுக்கு தான் ரொம்பவே ஹர்ட் ஆகும் அப்படின்னு. இவள தனியா கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான். "சின்ன வயசுல நீயும் நானும் ஒண்ணா தானே வளர்ந்தோம். நம்ம 2 பேரும் ஒண்ணா ஜாலியாலாம் விளையாண்டுட்டு இருப்போம். அப்போதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ என்னோட குட்டி தங்கச்சி. உன்ன நல்லபடியா பார்த்துக்கணும்" அப்படின்னு. அவ்வளோதான். இவ மூஞ்சியே மாறி போச்சு. "எது குட்டி தங்கச்சியா? ஆ சரி ஓகே. எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் போறேன். நான் போய் அத பார்த்துட்டு வரேன்" அப்படின்னேன். இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கேருந்து போக பார்க்குறா. யான் வந்து கூப்பிட்றா, "ஒரு நிமிஷம்." "இல்ல, இல்ல. எனக்கு உண்மைக்குமே வேலை இருக்கு. நான் ஓகே தான். அப்புறம் அப்புறம் அந்த கிஃப்ட்டு அதையுமே உங்ககிட்ட நான் ரிட்டர்ன் குடுத்துறேன்" அப்படின்ட்டு அவ அங்கேருந்து போயிட்டுருக்கா. யானுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இவ அழுதுட்டே போறத அவங்க அண்ணா பார்த்துடுறான். அதான் யுவான். இவனுக்கு ஒண்ணும் புரியல. யான் கிட்ட வந்து கேட்குறான். "டேய்! உண்மைய சொல்லு. உனக்கு எதுக்கு என் தங்கச்சிய பிடிக்கல? அப்போ நீ வேற யாரையும் லவ் பண்றியா? அந்த பிள்ளை அந்த பிள்ளை ஹீரோயின தான் நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அவன் காதுலயே வாங்காம அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, ராஜாவ கூப்பிட்டுட்டு எங்கேயோ வந்துட்டு இருக்காங்க. ராஜா கேட்குறாரு, "டேய்! எங்க தான்டா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு மரம் இருக்கு. அங்க நம்ம கல்லெல்லாம் வச்சு வேண்டணும் அப்படின்னா, நம்ம நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அத நீங்க பார்த்தாகணும். அதனால தான் நான் கூட்டிட்டு வரேன்" அப்படி. அந்த சைடு ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்ட மாதிரி இருக்கு. கல்லு மாதிரி இருக்கு. அத பார்த்தீங்கன்னா, தூக்க முடியாம ஒரு வண்டியில தூக்கி வச்சுட்டுருக்காங்க. இத ராஜா பார்க்குறான். "ஆமா, என்னது அது? டேய்! நீ போய் செக் பண்ணு" அப்படின்னு வில்லனை சொல்லும்போது, அவனும் பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அது இல்ல. ராஜா இதுக்கப்புறம் ஆட்சிலாம் பண்ண மாட்டாரு. அவரு வெத்து வேஸ்ட்டு. எங்களுக்கு இதுக்கப்புறம் ராஜாவா இருக்க போறது யான் மட்டும் தான் அப்படின்ற மாரி எழுதியிருக்கு. ஸோ இத பார்த்துட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது?" அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ ராஜாவே வந்து கண்ணால பார்க்குறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் இந்த வில்லன், அப்புறம் வெய்சிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்துட்டு 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ராஜா கூட. ராஜா வந்து கேட்குறாரு, "இத யாரு பண்ணியிருந்திருப்பா? யானோட சிட்டிலேருந்து தான் அத பண்ணியிருப்பாங்களா?" அப்படின்னு. ஸோ வில்லன் பார்த்தீங்கன்னா ஏத்தி விட்றான். கண்டிப்பா இத பண்ணாலும் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு. ஆனா ரெட் கலர்ல ஒரு தொப்பி போட்டிருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா சொல்றான், "இல்ல, யாரோ ஒருத்தவங்க யானை வந்துட்டு ஃப்ரேம் பண்றாங்க. அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க" அப்படி. ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமா இருக்கு. தெளிவான ஒரு முடிவ எடுக்கிற மைண்ட் செட்டே கிடையாது. அதனால அந்த ரெட் கலர் தொப்பி போட்டிருக்காங்கல்ல, அவர பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தியால குத்திர்றாரு. "நீ என்ன அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? யானோட அப்பா, யானோட ஃபேமிலி எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி, எல்லாத்தையுமே கொலை பண்ணிருங்க" அப்படின்ற மாதிரி ஆர்டர் குடுத்துட்டு போயிட்டுருக்கான். இங்க இந்த வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஆனந்தமா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ராஜாவ மீட் பண்றதுக்காக கான்கபெயின் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த அம்மாவும் முட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கு, "யான் வந்துட்டு நம்மளோட சிட்டில, நம்மளோட அரண்மனையில தான் வளர்ந்தான். அவன் ரொம்பவே லாயலான ஒரு பெர்சன். ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது" அப்படின்னு. "உனக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரியும்?" "ஓ! என்னோட ஆர்டர மீறிலாம் உனக்கு பேசுறதுக்கு தைரியம் வந்துருச்சா?" அப்படின்னு இவர் ஒரு மாதிரி பேசுறாரு. ஸோ கான்கபெயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரில. அப்படியே அமைதியாயிர்றாங்க. இந்த சைடு அந்த வெய்ய காட்டுறாங்க. இவனை பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிள் வந்து கூப்பிட்டு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி யானை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ராஜா உத்தரவு கொடுத்துருக்காரு. இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு. யானோட இடத்த நம்ம தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவன் என்னோட ஃப்ரெண்டு, எதுக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாருன்னு கன்னத்திலேயே விடுறாரு பாருங்க. எது ஃப்ரெண்டா?
எப்படி பொழைக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் என்ன சொல்றேனோ, அத மட்டும் கேட்டு நடந்துக்க. நம்ம எல்லாரும் யானுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். அவன காப்பாத்துறதுக்கு நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வெய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல பையன் தான். இதுக்கப்புறமா இந்த கான்கிபைன் பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் அப்புறம் அந்த யுவான் 2 பேத்தையும் உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ராஜ குடும்பம். நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். நம்ம ரொம்ப வெல்த்தியா, ஹேப்பியா இருப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே நெனச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது ரொம்பவே தப்பு. நம்மளுக்கு தான் உலகத்திலேயே அதிகமான ஆபத்தெல்லாமே வரும். ஸோ நம்ம 2 விஷயங்கள மட்டும் தவிர்த்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது. ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒன்று லவ் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஏன்னா யான் கூட யுவான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான். யானை வந்து பிரின்சஸ் வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே அவனை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கணும் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஆனால் 2 பேத்துக்கும் ஒன்றும் புரியலை. அம்மா என்ன திடீர்னு ஏதேதோ வித்தியாசமாக பேசுகிறாங்களே அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்கத்தோட மேப்பை தான் வச்சு பார்த்துட்ருக்கா. கையில் அந்த தாத்தா கொடுத்த அந்த பின்னையுமே கையில் வச்சுட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த சொர்க்கத்துக்கு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டுருக்காளா. இவளுக்கு முன்னாடி யானோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம், நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி போகிறாளா. ஒரு நிமிஷம், நீங்கள் வருவீங்க தானே? வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காளா. எம்பிட்டு திமிரு பாரு இவளுக்கு. இவளை போய் எப்படிதான் யானுக்கு பிடிச்சிச்சுனே தெரில அப்படின்ட்டு அவன் புலம்பிட்டு போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே ரூம்குள்ளே வந்து 2 தங்கச்சிட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு நம்ம இங்கேருந்து கரெக்டாக எஸ் ஆயிடணும். ஸோ நீங்கள் 2 பேரும் அந்த கேட் கிட்ட போய் இருங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு. நீங்கள் எங்கே போகிறீங்க? அப்போது நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போகிறீங்களா? இல்லை இல்லை அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் வரல அப்படின்னா நீங்கள் 2 பேரும் யான் கூட யானோட சிட்டிக்கு போயிருங்க. அங்கே ரொம்ப ஹாப்பியாக வாழலாம். யாருக்கும் அடிமையாலாம் இதுக்கப்புறம் இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு. ஷபாக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பிடிக்கல போல. நம்ம அக்கா எவ்வளோ லக்கியாக இருக்கா. ஹீரோ எவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க. நம்மளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை வந்து ஹக் பண்ணுற மாதிரிலாம் பகல் கனவு கண்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லூஃபா பார்த்தீங்கன்னா வந்து, அடியே தனியாக என்னடி இங்கே உட்காந்து புலம்பிட்டு இருக்க, மாஸ்டர் மாஸ்டர்னு சொன்னியே என்னது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா முழிக்கிறா. இல்லை இங்கே பாரு, ஹீரோ நம்மளோட எனிமி. நம்ம குடும்பத்தில் இப்போ இருக்கிறது நீ, நான், அக்கா 3 பேரும் தான். ஸோ இங்கேருந்து நம்ம அந்த யான் சிட்டிக்கு போயிட்டு ரொம்ப நிம்மதியாக இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, அந்த ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே ஹீரோனை ஒரு மாதிரி பார்க்குறாங்களா. அப்படியே அமைதியாக இருங்கன்ட்டு அவள் தலையில் அந்த ஹேர் பின் இருக்கும்ல, அதை வச்சு அந்த பூட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறா. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த சைடு யானோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு வந்துடுறாரு. நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரம் இங்கே ஓய்வு எடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ராஜாட்ட போய் கேட்கலாம். என் பையனை விட்டுட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை கூப்பிட்டுட்டு பேசாமல் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இந்த சைடு அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே அந்த சொர்க்கத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணுங்களை ஒரு ஆளாக நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கு. இந்த சைடு யானோட அப்பா அவங்களோட படைகளை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே யார், யானோட அப்பா தானே அப்படின்னு. ஆமாம் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போனா போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்கிறான். ஸோ 2 டீமுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்கு. இந்த சைடு பிரின்சஸை காட்டுறாங்க. அவங்களோட மெய்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பிரச்சனை, யானுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு. அதனால் இவ பார்த்தீங்கன்னா நான் யானை போய் காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்கா. ஆனால் அந்த செக்யூரிட்டிஸ் வந்து விட மாட்டுறாங்க. இல்லை இல்லை நீங்கள் பிரின்சஸ், நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு. டே நான் பிரின்சஸ், நான் சொல்கிறேன் கேட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அதாவது கான்கிபைன் வந்துடுறாங்க. எங்கே போகிற அப்படின்னு. ஸோ இவளுக்கும் வேறு வழியே இல்லாமல் கெஞ்சிட்ருக்கா. அம்மா இந்த மாதிரி யானை வந்து கொலை பண்ணுறதுக்கு அப்பா ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ அவரை நான் எப்படியாவது காப்பாற்றணும், என்னை இங்கேருந்து போக விடுங்க விடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கன்னத்திலே ஒரு அறையை விட்டுட்டுருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி இந்த மாதிரி பேசுவ, ஒழுங்கா இடத்துல போய் இரு அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுது. இந்த சைடு யானோட அப்பாவை காட்டுறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டைலாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த வில்லனோட ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க போல். இவரோட வயிற்றுல பார்த்தீங்கன்னா 2-3 ஈட்டியெல்லாம் இறங்குது. ஸோ அவரோட கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். என்னன்றதை பார்க்கலாம். இந்த சைடு அப்படியே சொர்க்கத்தை காட்டுறாங்க. இந்த பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப ஆனந்தமாக அங்கே குளிச்சுட்டு இருக்காங்களா. அந்த லூசு பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே மெதுவாக இறங்கி வந்துட்டு இருக்கான். இந்த பைத்தியக்காரனுக்கு பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தா என்னதான் செய்யன்னு தெரில. கழுத்தெல்லாம் பிடிச்சி நெரிச்சு அந்த பிள்ளைங்கெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி இருந்து ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் பின்னை வச்சு சொருகுறா பாருங்க. இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஏய்
ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, கெத்தா முன்னாடி வந்துட்டு இருக்கா. டேய் என்ன காப்பாத்துங்கடா, என்ன காப்பாத்துங்கடா அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்கான். ஸோ இவன பார்த்தீங்கன்னா, ஒரு மிதி தான். இவன் இந்த சைடு போய் விழுந்துர்றான். இருக்கிற கார்ட்ஸ் கூட இவ பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன அடிக்க சொல்லியா குடுக்கணும்? எல்லார்கிட்டயும் தாறுமாறா சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த கிழவனுக்கு பார்த்தீங்கன்னா, வயித்துல புளிய கரைக்குது. ஆத்தாடி இந்த புள்ள வந்து நம்மள அடிச்சு போட்டா என்ன பண்றது? அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா அந்த கிழவன்கிட்ட தான் வந்துட்டுருக்கான். எல்லா பொண்ணுங்களையும் மாதிரி இவளையும் நம்ம அசால்ட்டா கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிடலான்னு கழுத்த நெரிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் யாரு? கழுத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே குத்து தான். ஸோ அப்படியே கைய பிடிச்சு முறுக்கி, அவன பார்த்தீங்கன்னா, முட்டி போட வச்சு கையெல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். அவன் பயங்கரமா கத்துறான். அப்படியே அவன பார்த்தீங்கன்னா, தூக்கி ஒரு ஃப்ளிப் அடிச்சு கீழ போடுவா பாருங்க. அவ்வளவுதான். அவன் பேன்னு கீழ விழுந்து கிடக்கான். கையில வந்து அந்த மோதிரம் வச்சிருப்பாள்ல. அது அப்படியே பார்த்தீங்கன்னா, ஓங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. இவளோட தாட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா தான் ஞாபகம் வராங்க. அவங்க ரொம்பவே நல்ல விதமா ஹீரோன்ட்ட நடந்திருப்பாங்க. அவங்க அக்காவ வந்துட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி கொலைலாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க டெட் பாடிய வந்து கொண்டு போய் குப்பை மாரி போட்டிருப்பாங்க. அவங்க அண்ணாவையுமே ஈவரக்குமே இல்லாம ஹீரோ வந்து கொலை பண்ணி போட்டிருப்பான். அப்புறம் நெறைய அப்பாவி பெண்கள் எல்லாத்தையுமே ரொம்ப மோசமா சீரழிச்சு அவங்கள கொலையெல்லாம் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த எல்லா விஷயத்தையும் உள்வாங்கிட்டு அப்படியே கொலை வெறியோட பார்த்தீங்கன்னா, அந்த மோதிரத்தாலே குத்து குத்துன்னு குத்தியே கொலை பண்ணிட்டு இருக்கா. இந்த கலவரத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சிருந்திருப்பா போல. அவ பார்த்தீங்கன்னா, அப்படியே பாம்பு மாதிரி ஊர்ந்து வந்துட்டு இருக்கா அழுதுகிட்டே. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு துணியில எதையோ கட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா, "என்ன கொலை பண்ணிறாதீங்க, என்ன கொலை பண்ணிறாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "உன்ன மாதிரி அப்பாவிங்களெல்லாம் நான் கொலை பண்ண மாட்டேன். என்ன ஹீரோ தான் அமுச்சு விட்டான். அதுவும் இந்த கிழவன போட்டு தள்ளுறதுக்கு" அப்படின்னு ஹீரோவ பார்த்தீங்கன்னா கோர்த்து விட்டுட்டு அவ அங்கேருந்து போயிட்டு இருக்கா. ஸோ அந்த பெட்ல இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்க்குறா, எல்லாருமே செத்து கிடக்காங்க. அந்த புள்ள மட்டும் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு. "ஏய் என்ன நடந்துச்சு? உண்மைய சொல்லு" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவளும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறா. ஜிஞ்சர் அப்படின்ற மாரி ஒரு பொண்ணு தான் வந்தாங்க. அவங்க வில்லனோட தாத்தாவ கொலை பண்ணிட்டாங்க. அவள இங்க அமுச்சு வச்சது ஹீரோ தான் அப்படின்னு. இந்த சைடு யானை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கிட்டயுமே அந்த ஒயினெல்லாம் குடுத்து, நம்ம கண்டிப்பா நம்மளோட சிட்டிக்கு போயிரலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தவன் விறுவிறுன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி வில்லனோட தாத்தாவ ஒரு மெய்ட் வந்து கொலை பண்ணிட்டா. அது வேற யாரும் கிடையாது, ஜிஞ்சர் தான் அப்படின்னு. லென்ஷிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிரின்ஸ் நீங்க எதுவும் முடிவெடுத்துறாதீங்க அப்படின்ற மாரி சொல்ல வரும்போது, யானோட மூஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இவன் என்ன முடிவெடுக்க போறான் அப்படின்றதும் தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.